எங்கள் வீட்டில் ஒரு குட்டி கத்திரிக்காய் மரம் இருக்குங்க. என்னது கத்திரிக்காயில் மரமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. ஆமாங்க, எங்கள் வீட்டில் ஒரே ஒரு செடி தாங்க இருக்குது. அந்த செடி பாருங்கள் ஒரு குட்டி மரம் மாதிரியே வளர்ந்து போய் நிற்கிதுங்க. ஒரு சின்ன சைஸு க்ரோ பேக்கில் தாங்க வச்சுருக்கேன். ஆனால் அது பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்னு பாருங்கள். பெருசாக வளர்ந்தது மட்டுக்கும் இல்லாமல் நிறையா காய்கள் இருந்துச்சுங்க. இதை வெள்ளை நீட்டு கத்திரி ப்ளஸ் சொரக்கா கத்திரி அப்படின்னு சொல்லலாங்க. இது பிஞ்சாக இருக்கும்போது இந்த சைஸில் இருக்குதுங்க. இது வளர விட்டு பெருசாச்சு அப்படின்னு சொன்னால் சொரக்கா மாதிரி பெருசாக வருங்க. ஆக்சுவலாக இதை சொரக்கா கத்திரிக்காய் அப்படின்னு தான் சொல்லுவோம். இது பிஞ்சாக இருக்கிறதுனால குட்டியாக இருக்குதுங்க. நிறைய காய்கள் இருந்துச்சுங்க. அதை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஒவ்வொரு பக்கமாக பறிச்சுட்டு சின்ன சைஸு க்ரோ பேக்லேயே இவ்வளோ காய்கள் கிடைக்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கில் கலந்துருக்க மண் கலவை தாங்க. நாங்கள் கம்போஸ்ட்டுக்காண்டி ரெடி பண்ணி வச்ச மண் கலவையில் மிச்ச மண்ணை இதில் போட்டு நாங்கள் ரெடி பண்ணதுனால இவ்வளோ காய்கள் கிடைச்சிருக்குதுங்க. இது கிட்டத்தட்ட 3/4 கிலோ வரை இருந்துச்சுங்க. ஒரே செடியில் இவ்வளோ காய்கள் நம்ம பறிச்சிருக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.